இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய பாடகி ஆஷா போஸ்லே கடைசியாக எழுதி வைத்த உயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்திய திரையிசையோட ஒரு முடிசூட அரசியாக திகழ்ந்தவங்க தான் ஆஷா போஸ்லே. அவங்க இப்போ ரீசெண்டாக காலமாயிருக்காங்க. ரஜினிகாந்த், ராமராஜன் மாதவன் வரைக்கும் பல ஹீரோக்களோட படங்களுக்கு இவங்க எக்கச்சக்கமான மறக்க முடியாத பாடல்களை பாடிட்டு போயிருக்காங்க. இந்திய திரையிசையோட ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் பின்னணி பாடகியா வலம் வந்தவங்க தான் ஆஷா போஸ்லே. இவங்க அவங்களுடைய 93வது வயசுல காலமாயிருக்காங்க. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த இசை உலகத்தையும் பெரும் சோகத்துல மூழ்க வச்சிருக்குது. அவங்களுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்ட காரணமா நேற்று முந்தின நாள் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. நேற்று ஏப்ரல் 12ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காம அவங்க இறந்தும் போயிருக்காங்களாம். 1000 கணக்கான பாடல்களை பாடி கிண்ண சாதனை படைச்ச ஆஷா போஸ்லே உண்மையை சொல்ல போனா இசை உலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட இந்த ஒரு மறைவு இந்திய கலைத்துறையில ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக கருதப்படுது. அவங்க மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் ஆரம்பிச்சு அரசு தலைவர் வரைக்கும் எக்கச்சக்கமான இரங்கல் தெரிவிச்சு வராங்க. சொல்ல போனா இன்னைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய சிவாஜி பூங்கால முழு அரசு மரியாதையோட இவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட போகுது. இவங்க ஆரம்பத்துல பாலிவுட்ல பாடுறதுக்காக வந்தாலும் தமிழ் திரையுலகிலையும் மறக்க முடியாத பல பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. இசைஞானி இளையராஜா ஆரம்பிச்சு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் எக்கச்சக்கமான இசையமைப்பாளர்கள் பாடல்ல அதுவும் மறக்க முடியாத பாடலை பாடி ரசிகர் மனசுல நீங்க இடத்த பிடிச்சிருக்காங்க. 10 வயதுல பாட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆஷா போஸ்லே அவங்களோட கடைசி நாள் வரைக்கும் பாட்டை பத்தி மட்டும்தான் நினைச்சிருக்காங்களாம். அப்படிப்பட்டவங்க 12,000 கணக்கான பாடல்களை பாடி ஒரு கிண்ண சாதனை படைச்சது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் வயது முதிர்ச்சி காரணமா உடல்நிலை சரியில்லாத அந்த நேரத்துல தனக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதுக்கான பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கான தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி தொகையை உயிலா எழுதி வச்சிருக்காங்க. அதாவது தன்னோட மறைவுக்கு பிறகு தன்னோட ஒரு பகுதி சொத்துக்கள் தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் மீதி பகுதி சொத்துக்களை கஷ்டப்படக்கூடிய நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க உயில் எழுதி வச்சிருக்காங்களாம். இவங்களுடைய இந்த உதவி மனப்பான்மை இருக்கு இல்லையா, இது பெரிய விஷயம். தனக்கு கிண்ண சாதனை படைச்சது மூலயமாவும் அதே மாதிரி தன்னோட பாடல்கள் மூலயமாவும் பல வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமா அரசியல் கிட்ட நேரத்தை பிடிச்சி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். ஆனால் எவ்வளோ பேர் சாப்பாடோட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முதியவர்கள் இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்காம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இறந்து போனதுக்கு பிறகு என்னோட ஒரு பகுதி சொத்துக்களை என் குடும்பத்தாருக்கும் பாதி சொத்துக்களை கஷ்டப்படக்கூடிய நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு கலைத்துறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட விருப்பமாகவும் இருந்திருக்குதான். இப்போ அதை படித்து பார்த்துட்டு அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்போ அவங்களுடைய உடல் அரசு மரியாதை நல்லடக்கம் செய்ததுக்கு அப்புறமா அதுக்கான பணிகள் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.